வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பப்பாளி பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து நிலக்கடலை, பச்சைக்கடலை வச்சுருக்கோம். இது வந்து சுரக்காய் வந்து பச்சை சுரக்காய் வச்சுருக்கோம். இது சுரக்காய் வந்து வேக வச்சு கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சுருக்கோம். மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை வந்து ஒரு முட்டை தோசை. இப்போ ப்ரோட்டீனுக்காக முட்டை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலை உணவு. நம்ம வந்து சால்ட் இன்டேக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சால்ட் இன்டேக் வந்து கம்மியாக எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய வியாதிகளுக்கு காரணம் உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது தான் அப்படின்ட்டு. சர்க்கரை வந்து வியாதியாக இருந்தாலும் உப்பு அதிகமாக எடுத்துக்கிறதும் அதுவும் வந்து ஒரு வியாதியை உண்டு பண்ணும். ஆனால் சோடியம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற உணவுகள்லேருந்தே வந்து சோடியம் வந்து நம்மளுக்கு ஒரு 300 500 மில்லிகிராம் வரைக்கும் டெய்லி கிடச்சிரும். அதை தாண்டி ஐசிஎம்ஆரோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 கிராமுக்குள்ளே உப்பு எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 5 கிராமுக்குள்ளே எடுத்துக்க சொல்கிறாங்க. நார்மலாக வந்து ஒரு சர்வே இந்தியன் ஸ்டேட்டில் வந்து